ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2024 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் எக்கனாமிக்ஸில் தான் 20 கொஸ்டின் கேட்க போகிறாங்க குரூப் 4ல். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டினை சுற்றி இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 2வது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அதிக முன்னுரிமை அளிக்கிறது. 2வது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முன்னுரிமை அளிக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நமக்கு 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தொழில்மயமாக்கலுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது 2வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? இந்த 2வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது திட்டக்குழுவால் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? திட்டக்குழு மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்திருக்கும். ஓகேவா? அந்த திட்டக்குழு எப்பொழுது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1950 மார்ச் 15. ஓகேவா? மார்ச் 15 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டக்குழு அமைச்சிருப்பாங்க 1950 மார்ச் 15. இந்த திட்டக்குழுடைய தலைவர் யாராக இருப்பாங்கன்னா பிரதமர் தான். அந்த திட்டக்குழுடைய தலைவராக இருப்பாங்க. இந்த திட்டக்குழு எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா ரஷ்யாவிலிருந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? கொண்டு வந்திருப்பாங்கன்னா நமக்கு பொருளாதார திட்டமிடல் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கணும் நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டக்குழு கொண்டு வந்திருப்பாங்க. 1950 மார்ச் 15 இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யாவில் எடுத்திருப்பாங்க. இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரதமர் இருப்பாங்க. ஓகேவா? இந்த திட்டக்குழு அமைச்சிருக்காங்க. ஓகேவா? மொத்த திட்டக்குழு 12 ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நிதி ஆயோக் அப்படிங்கிறது 2015 ஜனவரி 1 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் இதில் நமக்கு கேட்டிருக்கிறது 2வது ஐந்தாண்டு திட்டம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் நமக்கு 1951 to 56 செயல்படுத்திருப்பாங்க. அந்த முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஹேரட் ஆமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது அந்த முதலாவது ஐந்தாண்டு திட்டம். அதில் இலக்கு 3.6% நமக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. அதனுடைய இலக்கு 3.6% இலக்கு வெற்றி அடைஞ்சிருக்கும். ஸோ முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும். இதுவும் கொஸ்டினை கேட்பாங்க. முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற மாதிரியும். ஓகேவா? அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டம் அதுக்கப்புறம் 1956 to 61 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அதனுடைய இலக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.1%. அதனுடைய இலக்கு வெற்றி அடைஞ்சிருக்கும். ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி தான் நமக்கு. 2வது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டதுன்னா பிசி மகனோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது. இந்த 2வது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கும்? தொழில்மயமாக்கலுக்கு. 6வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது 1980 to 85 ஆண்டு. ஓகேவா? 6வது ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்தியிருப்பாங்க. இதனுடைய இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.7%. ஆனால் அந்த 6வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஓகேவா? ஏன்னா 5.2% தான் இலக்கு எட்டியிருப்பாங்க. 5.7% இலக்கு எட்ட முடியல. அப்போ 6வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஓகேவா? எந்த ஐந்தாண்டு திட்டம் நமக்கு தோல்வி அடைஞ்சி வெற்றி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 6வது ஐந்தாண்டு திட்டம் எந்த திட்டத்தை பேஸ் பண்ணிச்சுன்னா முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த 6வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டினை சுற்றி இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும். லைக்